தலைவர் விஜய் பட்டினம்பாக்கம் இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அவருக்கு வழங்கப்பட்ட அந்த கான்வாய் வாகனம் என்பது வித்ரா செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தற்பொழுது வரை 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி சார்பாக 5 உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். 113 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு விஜய்க்கு இருக்கிறது. ஆனால் இன்னும் அதாவது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு இன்னும் 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு என்பது தேவைப்படுகிற நிலையில் அவர் பெரும்பான்மையை அவருக்கு இல்லை என்று அவர் தற்போது இந்த கான்வாய் வாகனம் என்பது தமிழக வெற்றி கழக தலைவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த வாகனம் தற்போது வித்ரா செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்திற்கு மேலாக பட்டினம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நீண்ட ஆலோசனை செய்த விஜய் தற்போது கான்வாய் வாகனம் இல்லாமல் பட்டினம்பாக்கம் இல்லத்திலிருந்து நீலாங்கரை இல்லத்தை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசியலில் பெரும் பரபரப்பை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தனித்தனியாக தனது சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாளை ஆட்சி அமைக்கப்படும் என்று ஆட்சி அமைக்கப்பட்டு அதாவது தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பதவியேற்பார் என்று தகவல் சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அவருக்கு வழங்கப்பட்ட முதலமைச்சருக்கு உண்டான அந்த கான்வாய் வாகனம் பாதுகாப்பு என்பது தற்போது வித்ரா செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது.